Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட 6th chapter cubes and cube rootsல exercise number 6.1 பண்ண போறோம். Exercise number 6.1 third sum, find the smallest number by which each of the following numbers must be divided to obtain a perfect cube. இப்போ இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஒரு smallest number-ஆ டிவைட் பண்ணுவோம். சோ அத டிவைட் பண்ணா நமக்கு இது வந்து ஒரு perfect cube-ஆ மாறும். அப்போ அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவைட் பண்றோம் இல்லையா, அந்த நம்பர் we have to find out. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 81 இருக்கு. அப்போ 81 நம்ம என்ன பண்ணலாம்னா prime factorization பண்ணிக்கலாம். இங்க 1 இருக்குதா நம்ம என்ன பண்ணலாம் 3 tables சால்வ் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 3 7s are 21, 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. இப்போ நமக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு 3 into 3 into 3 into 3. இப்போ கியூப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படினா 3 நம்பர்ஸ் வந்து குரூப் பண்ணிக்கணும். அப்போ இந்த 3 3க்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 3 குரூப் பண்ணிக்கலாம். பட் இங்க என்ன இருக்குன்னா 3 தனியா இருக்கு. இப்போ இந்த 3 ஆல நம்ம என்ன பண்றோம் 81 டிவைட் பண்றோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ 3 is the smallest number which can divide 81. இப்போ நம்ம 81 நம்ம 3 ல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 27 தான் வரும். செக் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 3 7s are 21. இப்போ 27 வந்து ஒரு கியூப் நம்பர் இல்லையா. 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27. அப்போ நம்ம என்ன பண்றோம் 81 வந்து நம்ம 3 ஆல டிவைட் பண்றோம். We get a cube number 27. This is the answer. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு 128 இருக்கு. இப்போ நமக்கு நம்பர் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா வந்து டிவைட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆனா நமக்கு நம்பர் தெரியாது. சோ அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்றோம் இந்த prime factorization மெத்தட் யூஸ் பண்றோம். இங்க வந்து 8 இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் 2 ல சால்வ் பண்ணிக்கலாம். 2 6 are 12, 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ நமக்கு எத்தனை 2 இருக்கு 1 2 3 4 5 6 7, 7 2 இருக்கு 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 2. இப்போ நமக்கு கியூப் என்ன பண்ணணும் 3 3 பேர் பண்ணிக்கணும். இப்போ இங்க 3 2 இருக்கு, அதுக்கு அப்புறம் இங்க 3 2 இருக்கு, இது மட்டும் தனியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் இந்த 128 வந்து we have to divide by 2. இப்போ டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும் 64 வரும். செக் பண்ணி பார்க்கலாம். 128 by 2. 2 6 are 12, 0, 8 drop பண்ணிக்கிறோம். 2 4s are 8, 0. 64 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு 128 வந்து if you divide by 2 we get a cube number 64. அதோட cubic root என்னது 4. இதுக்கு 3. 4 into 4 into 4, 4 4s are 16, 60 into 4 64. இப்போ நம்ம third sum பண்ணலாம். இங்க 5 இருக்கு நம்ம என்ன பண்ணோம் 5 tables மட்டும் தான் பண்ண முடியும். 5 2s are 10, 5 7s are 35. இங்க 27 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் 3 tables தான் சால்வ் பண்ண முடியும். 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. 3 3 நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். 3 into 3 into 3 into 5. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப்பிங்ல 3 3 இருக்கு. நம்ம குரூப் பண்ணிட்டோம். பட் 5 மட்டும் தனியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் 135 வந்து 5 ஆல டிவைட் பண்றோம். சோ டிவைட் பண்ணா we get the number 27. செக் பண்ணி பார்க்கலாம். 135 by 5. 5 2s are 10, 35, 5 7s are 35, 0. இப்போ 135 நம்ம என்ன பண்றோம் 5 ல டிவைட் பண்றோம். நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்குது 27. இப்போ 27 ஓட கியூபிக் ரூட் நம்பர் என்னது 3. நெக்ஸ்ட் fourth sum 2 ல சால்வ் பண்ணிக்கலாம். 2 8s are 16, 2 9s are 18, 2 6 are 12, 2 4s are 8, 2 8s are 16, 2 2s are 4, 2 4s are 8, 2 12s are 24, 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. இப்போ நம்ம 2 வந்து குரூப் பண்றோம். 3 3 2 குரூப் பண்ணிக்கிறோம். அப்போ இங்க வந்து 3 மட்டும் தனியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் 192 வந்து
3 ஆல டிவைட் பண்றோம். அந்த ஸ்மால் நம்பர் வந்து 3. 3 6 are 18, balance 1 12, 3 4s are 12, 0. 64. நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் என்னது 64 கிடைக்குது. இப்போ இங்க சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே வேல்யூ தான். 64 ஓட கியூப் ரூட் என்னது 4. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் 704. 2 ல சால்வ் பண்ணிக்கலாம். 2 3s are 6, 2 5s are 10, 2 2s are 4. Again 2 tables, 2 1s are 2, 2 7s are 14, 2 6 are 12, 2 8s are 16, 2 8s are 16, 2 4s are 8, 2 4s are 8, 2 2s are 4, 2 2s are 4, 2 11s are 22, 11 1s are 11. இப்போ இங்க 2 எழுதிக்கலாம். நம்ம எத்தனை 2 இருக்கு 1 2 3 4 5 6. 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 11. இங்க 2 பாத்தீங்கன்னா 3 3 இருக்கு. இது குரூப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 11 மட்டும் தனியா இருக்கு. 704 வந்து we are dividing with 11. அப்போ 11 6 are 66, balance 4. 11 4s are 44, 0. இப்போ நம்ம இந்த 704 என்ன பண்றோம் 11 ஆல டிவைட் பண்றோம். we get a perfect cube 64. அதோட cubic root number என்னது 4. 4 into 4 into 4 is 64. Fourth sum. Parikshit makes a cuboid of plasticine of sides 5 cm, 2 cm, 5 cm. How many such cuboids will we need to form a cube? இப்போ பரிஷித் ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா கியூபாய்டு வச்சு ஒரு கியூப் ஷேப் ஃபார்ம் பண்றான். அதோட லென்த் பிரெத் ஹைட் இங்க கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிசின் அப்படின்னா கிளே மெட்டீரியல். நம்ம கிளேல வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஃபார்ம் பண்றோம், அதுதான் வந்து பிளாஸ்டிசின் சொல்லுவோம். அண்ட் அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா கியூபாய்டு ஷேப் பண்ணி அந்த கியூபாய்டு என்ன பண்றாங்கன்னா ஒன்று மேல ஒன்று, ஸோ இந்த மாதிரி ஒன்று மேல ஒன்று என்ன பண்றாங்க ரேக் பண்ணி ஒரு கியூப் ஷேப் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதோட லென்த்து பிரெத்து ஹைட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கியூபாய்டு வச்சு ஒரு கியூப் ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை கியூபாய்ட்ஸ் தேவைப்படும் பரீட்சைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து அப்படியே ஆர்டராக எழுதிக்கலாம். லென்த் வந்து 5 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 2 அண்ட் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இது சால்வ் பண்ணும்போது 5 2s are 10, 10 5s are 50. 50 சென்டிமீட்டர் இருக்கு. அதாவது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எவ்வளோ கியூபாய்டு தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 50 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த 50 நம்பரை வந்து we do the prime factorization. ஸோ 50 வந்து நம்ம prime factorization பண்ணும்போது 225 times 50, அப்புறம் 5 5s are 25, 5 1s are 5. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 2 into 5 into 5. இப்போ ஒரு நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கணும். என்ன கண்டிஷன் அந்த நம்பர் வந்து ட்ரிபிள்ஸ் இருக்கும், 3 3 இருக்கணும் இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து 1 இருக்கு, பட் 5 வந்து 2 இருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 2 2 தேவைப்படுது அண்ட் ஒரு 5 தேவைப்படுது. இப்போ இது நம்ம சால்வ் பண்ணும்போது 2 2s are 4, 4 5s are 20, 20 வருது. அப்போ என்ன அர்த்தம் இந்த 20 வந்து if you multiply with 50 we get a perfect cube. 5 2s are 10, 0 0 சேர்த்துக்கிறோம். we got a perfect cube. so 1000 ஓட கியூப் என்னது 10 into 10 into 10. அப்போ பரிஷித்க்கு வந்து கியூப் பண்றதுக்கு எத்தனை கியூபாய்டு தேவைப்படுது 20 கியூபாய்டு தேவைப்படுது. இப்போ நம்ம ஆன்சர் வந்து வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். Parishit needs 20 cuboids to form a cube.